ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன படங்களில் படு மோசமான டாப் 10 படங்கள் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல அதர்வா மற்றும் சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன நிறங்கள் 3 மூவி. இந்த படத்தில் அதர்வாவோட கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் படு மோசம். அடுத்து 9வது இடத்துல பிரபுதேவா நடிப்பில் ரிலீஸ் ஆன பேட்டர் ஆப் மூவி. இந்த படத்தோட ஜானர் மியூசிக்கல் டிராமா. படத்துல 10-15 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு கூட உருப்படி இல்ல. படத்தோட கதையும் சுத்தமா சரியில்லை. அடுத்து 8வது இடத்துல ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரிபல் மூவி. கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை மையமா வச்சு அதுல அரசியலை இன்க்ளூட் பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட கண்டென்ட் ஓரளவு நல்லா இருந்தாலும் அதை கன்வே பண்ண விதத்துல படத்தோட டீம் சுத்தமா சொதப்பிட்டாங்க. அடுத்து 7வது இடத்துல விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன மழை பிடிக்காத மனிதன் மூவி. விஜய் மில்டனுக்கு விஜய் ஆண்டனி மேல என்ன கோபம் தெரியல, இந்த படத்தில் நடிக்க வச்சு மிக மோசமான நிலைமைக்கு ஹீரோவை தள்ளிட்டாரு. படத்தோட டைரக்டருக்கே தெரியாம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சீன் இருப்பது இதுவே முதல் முறை. இதுவும் ஒரு பக்கா பிளாப் மூவி. அடுத்து 6வது இடத்துல மிர்ச்சி சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆன சூதுகவும் 2 மூவி. காமெடிங்கிற பேர்ல படத்தை கண்டம் பண்ணி வச்சிருக்காங்க. சூதுகவும் பார்ட் 1ல விஜய் சேதுபதிக்கு ஆள்கடத்தல் பண்ற கேரக்டர் பக்காவா இருந்துச்சு. பட் இந்த படத்துல சிவாவுக்கு அது சுத்தமா செட் ஆகல. அடுத்து 5வது இடத்துல ரஞ்சித் நடிப்பில் ரிலீஸ் ஆன கவுண்டம்பாளையம் மூவி. இஷ்டப்பட்டு படம் எடுக்கலாம், பட் இஷ்டத்துக்கு படம் எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த படத்துல பெண்களை பெருமைப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து 4வது இடத்துல ஆர்கே சுரேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன காடுவெட்டி மூவி. ஜாதி பெருமையை பேசுற படமா இருந்துச்சு. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. இந்த காடுவெட்டி மூவி ஒன்னத்துக்குமே ஆகாத மூவி. அடுத்து 3வது இடத்துல ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆன பிரதர் மூவி. படத்துல கதைன்னு பெருசா ஒண்ணும் இல்ல, வந்த வாக்குல ஒரு படத்தை எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. ஜெயம் ரவியோட கெரியர்ல மிக மோசமான படத்துல இதுவும் ஒண்ணு. அடுத்து 2வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன லால் சலாம் மூவி. ரஜினிகாந்துக்கும் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. இனிமேல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல ரஜினி நடிப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். அடுத்து அந்த நம்பர் இடத்துல 2 மூவி இருக்கு. இந்த 2 படமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. அதனாலதான் முதல் இடத்தை இந்த 2 படத்துக்கும் கொடுத்திருக்கோம். உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 மூவி. இந்த படத்துல தாத்தா வராரு கதற விட போறாருன்னு ஒரு சாங் இருந்துச்சு. அந்த பாட்டுல உள்ள லிரிக் உண்மைதான். இந்தியன் தாத்தா நம்மள நல்ல கதற விட்டாரு. படத்துல பிரம்மாண்டம் பெரிய ஆக்டர்ஸ் இருந்தா மட்டும் போதாது, மக்கள் எதிர்பார்ப்ப கொஞ்சமாவது பூர்த்தி செய்யணும். பட் இந்த படம் கொஞ்சம் கூட பூர்த்தி செய்யல. அடுத்து சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன கங்குவா மூவி. அதே முதலிடம் தான். இந்தியன் தாத்தா நம்மள கதற விட்டாரு, அதே மாதிரி கங்குவா சூர்யா கத்தியே நம்மள கடுப்பேத்திட்டாரு. இந்த படம் பிளாப் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஹீரோ சூர்யாவும் ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜாவும் தான். போற இடம்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த படம் 2000 கோடி வசூலும். படம் பார்க்குற எல்லாருமே வாயை பொழந்துட்டு தான் படம் பார்ப்பாங்க. அப்படி இப்படின்னு கம்பி கட்டினதுதான் ரொம்ப தப்பா போச்சு. இந்த கங்குவா படத்தால சூர்யா மார்க்கெட் தலைகீழா மாறிடுச்சு. இந்த படத்தை பத்தி ஒன்னில சொன்னா ஒய் பிளட் சேம் பிளட். நாம பார்த்த இந்த படங்கள் தான் 2024 ரிலீஸ் ஆன படுமோசமான 10 படங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.